श्रीगुरुभ्यो नमः। गुरुब्रह्मा गुरुविष्णु गुरुदेवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां श्रीहयग्रीव उपास्महे। या कुन्तेन्दुतुषारहारधवला या सुप्रवस्राविता या बीनावरदण्डमण्डितहरा या श्वेतपद्मासना या ब्रह्माच्युतसङ्करप्रवृद्धिभिः देवैः सदा पूजिता सा मां पातु सरस्वती भगवती निःशेषदार्जावः। नमो व्रातपतये नमः प्रमथपतये नमस्ते असुलम्बोदराय येहतन्दाय विघ्नविनाशिने शिवसुताय श्री वरदमूर्तये नमो नमः स्वाहा। अगजाननपद्मार्गं गजाननमहर्निशम् अनेकदन्तं भक्तानां एकदन्तम् उपास्महे। एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात्। सुमुहाय नमः, एकदन्ताय नमः, कपिलाय नमः, गजहर्णाय नमः, लंबोदराय नमः, विकलाय नमः, विघ्नराजाय नमः, विनायकाय नमः, धूमकेतवे नमः, गणाध्यक्षाय नमः, बालचन्द्राय नमः, हेरम्बाय नमः, स्कन्दपूर्वजाय नमः, सिद्धिविनायकस्वामिने नमः। नानाविध परिमलमन्त्रपुष्पाणि समर्पयामि। हरिः ओम्। अच्युताय नमः, ओं अनन्ताय नमः, ओं गोविन्दाय नमः, ओं केशवाय नमः, ओं माधवाय नमः, ओं मधुसूदनाय नमः, ओं त्रिविक्रमाय नमः, ओं वामनाय नमः, ओं सीतराय नमः, ओं ऋषिकेशाय नमः, ओं पद्मनाभाय नमः, ओं दामोदराय नमः, ओं नारायणाय नमः, ओं नारसिंहाय नमः, ओं अनिरुद्धाय नमः, ओं संकर्षणाय नमः, ओं पुरुषोत्तमाय नमः, ओं रामाय नमः, ओं राघवाय नमः, ओं निरञ्जनाय नमः, ओं निराभासाय नमः, ओं विमलाय नमः, ओं विष्णवे नमः, ओं वनमालिने नमः, ओं महादेवे नमः, ओं महालक्ष्मी नमः, ओं पार्थसारथिये नमः, ओं परन्दामाय नमः, ओं रङ्गनाथाय नमः, ओं श्रीपतये नमः, ओं करुणाकराय नमः, ओं भक्तवत्सलाय नमः, ओं पाण्डुरङ्गाय नमः, ओं वरदाय नमः, ओं महाविष्णवे नमः, ओं कारुण्याय नमः, ओं शरण्याय नमः, ओं शाश्वताय नमः, ओं सालग्रामाय नमः, ओं सारङ्गपाणिये नमः, ओं सक्रापाणिये नमः, ओं शरणागतवत्सलाय नमः, ओं जगन्नाथाय नमः, ओं जगत्रक्षकाय नमः, ओं जनार्दनाय नमः, ओं गजेन्द्रवरदाय नमः, ओं श्रीदेवी भूदेवी समेत श्री श्रीनिवासाय नमः, ओं लक्ष्मी नरसिंहपरब्रह्मणे नमः, ओं रुक्मिणी सत्यभामा समेत श्रीकृष्णाय नमः, ओं गोविन्दाय नमः, ओं गोपालाय नमः, ओं गोवर्धनाय नमः, ओं गोदायै नमः, ओं वेङ्कटेशाय नमः, ओं श्रीनिवासाय नमः, ओं श्रीकृष्णाय नमः, ओं श्रीकृष्णाय नमः, ओं सर्वं कृष्णार्पणमस्तु। இன்றைக்கும் திருவேங்கடமுடியானுடைய பெருங்கருணையினால் திருப்பாவை 22வது பாசுரம் சேவிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி
திருப்பதி ஏழுமலையானோட தினமும் கோயிலில் தினமும் பாடுற பாசுரங்கள் திருவாழிமொழி. அதை சொல்லிவிட்டு பாராயணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திருப்பாவை 22வது பாசுரம். இன்றைக்கி ஸ்ரீமதே சடகோபாய நமः. ஸ்ரீமதே ராமானுஜாய ஸ்ரீமன் வரவரமுனையே நமः. திருப்பதி ஏழுமலையான சரணாகதி செய்யும்போது எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களை சொல்லி நமக்கு வேறு புகலிடம் இல்லை என்பதையும் வேறு உபாயங்களில் அந்நியமும் இல்லை என்பதையும் சொல்லி பிராட்டி புருஷாகாரமாக எம்பெருமான் திருவடிகளை நாம் அணுக வேண்டும். இதை ஆழ்வார் இந்த பதிகத்தில் திருவேங்கடமுடையான் விஷயத்தில் மிகவும் அழகாக சொல்லியுள்ளார். முதல் பாசுரம், எல்லோரையும் ரட்சிக்கும் தன்மைகளை கொண்டு திருமலையிலே இருக்கும் உன்னை அடிமையான நான் கிட்டும்படியே அருளி செய்ய வேண்டும் என்கின்றார். உலகம் உண்ட பெருவாயா ஓப்பில் கீர்த்தி அம்மானே, நிலவம் சுடர் சூழலி மூர்த்தி நெடியாய் அடினேன் ஆறுயிரே, திலதம் உலகுக்காய் நின்ற திருவேங்கடத்து எம்பெருமானே, குலதொல் அடியேன் உன்பாதம் கூடுமாறு கூறாயே. பிரளய காலத்திலே உலகத்தை அமுது செய்தபோது காப்பதற்கு உபகரணமான பெரிய வாரிப்பை உடைய திருவாயை உடையவனாய் முடிவில்லாத கீர்த்தியை உடைய இயற்கையான சுவாமியே, இயற்கையான அழகு முதலிய குணங்களால் ஜொலிக்கும் பூர்ணமாய் ஒளிமயமாய் திருமேனியுடையவனாய் அளவற்ற பெருமையுடையவனாய் எனக்கு பிராணனானவனே, எல்லா உலகுக்கும் திலகமாய் நின்ற திருமலையிலே எனக்கு உன்னுடைய சுவாமித்துவத்தை காட்டிக்கொண்டு நின்றவனே, பரம்பரையாய் பழைய அடியவனான நான் உன்னை திருவடிகளை அடையும் வழியை நீ அருளி செய்ய வேண்டும். 2ஆம் பாசுரம், எல்லா விரோதிகளையும் போக்கும் ஆயுதங்களுடைய நீ உன்னிடத்திலே மிகவும் ஈடுபாடு கொண்டுள்ள நான் உன் திருவடிகளை சேரும்படி கிருபை பண்ணி அருள வேண்டும் என்கின்றாய். கூராய் நீராய் நிலனாகிக் கொடுவல் அசுரருடம் எல்லாம் சீராயிரையும் திருநேமி வளவா தெய்வ கோமானே, சேரார் சுனை தாமரை சென்னி மலரும் திருவேங்கடத்தானே, ஆரா அன்பில் அடியேன் உன்னடி சேர் வண்ணமருளாயே. குரூரராய் மிகவும் வலிமை படைத்த அசுரர்களுடைய கூட்டம் எல்லாம் சிதறை தூளியாம்படி தரைப்பட்டிருக்கும்போது மேலும் சீறி ஜொலிக்கும் வீரசீயையுடைய திருவாழியை அடக்கி ஆளவல்லனாய் நித்தியசூரிகளுக்கு தலைவனே, சேற்றாலே பூர்ணமான சுனையிலே சிவந்த தாமரையானது சிவந்த தீயை போன்ற நிறத்தை கொண்டு மலரும்படி இருக்கும் திருமலையிலே வாழ்பவனே, அளவற்ற அன்பை உடையவனான அடியேன் உன் திருவிடல்களை சேரும்படி கிருபை பண்ணி அருள வேண்டும். 3ஆம் பாசுரம், உன்னுடைய ரூபத்தாலும் குணத்தாலும் இனிமையாலும் மிகவும் உயர்ந்த விதத்தில் அனுபவிக்கப்படுவனான நீ எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் திருமலையிலே புகலிடமாய் வந்ததைப் போல அடியோங்களுக்கு இறங்கி அருள வேண்டும் என்கின்றார். வண்ணம் வரல்கொல் அணிமே கவண்ணா மாயவம்மானே, எண்ணம் புகந்ததை தேக்கும் அமுதே இமையோர் அதிபதியே, தென்னல் அருவி மணிபன் முத்தலைக்கும் திருவேங்கடத்தானே, அண்ணலே உன் அடிசேர் அடியேற்கு ஆவா உன்னாயே. நிறத்தில் பிச்சேரும்படியாக அழகினுடைய மேகம் போன்ற திருமேனியுடையவனே, ஆச்சரியமான குணங்களால் எல்லோரையும் விட பெரியவனாய் இருப்பவனே, நெஞ்சில் புகுந்து தித்திக்கும் அமுதே, நித்தியசூரிகளுக்கு இந்த அனுபவத்தை கொடுக்கும் பெருமையுடையவனே, தெளிந்த அழகான அருவிகள் மணியையும் பொன்னையும் முத்தையும் அளிக்கும் திருமலையிலே இருப்பவனாய் தனித்துவம் வாய்ந்த தலைவனாய் இருப்பவனே, உன்னுடைய திருவடிகளை சேரும்படி அடியவங்களுக்கு ஐயோ ஐயோ என்று இறங்க அருள வேண்டும். 4ஆம் பாசுரம், உலகம் விரோதிகளை அழையச் செய்யும் செல்வத்தோடைய நீ உன்னுடைய மிகவும் இனிமையான திருவடிகளை நான் கிட்டும்படி பண்ணி அருள வேண்டும் என்கின்றாய். ஆவா எண்ணாத உலகத்தை அழைக்கும் அசுரர் வானால் மேல் திவாய் வாலிமழை புழைந்த சிலையா திருமாமகள் கேள்வா தேவா சுரர்கர் முனைக்கணங்கள் விரம்பம் திருவேங்கடத்தானே, பூபால் கழல்கள் அருவினையே பொருந்துமாறு புனராயே. உலகத்தை
ஐயோ என்று இறங்காதே துன்புறுத்தும் அசுரர்கள் பிராணன் விஷயமாக அக்னிமுகமாக அம்புகளை மழைபோல் பொழிந்த ஸ்ரீ சார்ங்கம் என்னும் வில்லையுடைய வீரபத்னியான லட்சுமிக்கு தகுந்த நாயகனாய், அதனாலே உஜ்வல ரூபனாய் தேவர்களும் ரிஷிகளும் கூட்டமாக ஆதரிக்கும்படியான திருமலையிலே வாழ்பவனே, பூவாலே நிறைந்த உன் திருவுடைகளை இழக்கும்படி மிக அரிதான பாவத்தோடைய நான் உன்னை கிட்டும் வழியை சொல்லிக் கொடுக்க வேண்டும். 5ஆம் பாசுரம். அடியார்களை காப்பதற்காக அநாயசமான செயல்களுடைய உன் திருவிழை சேர்வது என்னால் என்கின்றார். புனரா நின்ற மரம் 7 அன்றைத ஒரு வில் வலாயோ, புனரே நின்ற மரம் 2 நடுவே போன முதல்வாவோ, திணறார் மேகம் எனக் களிரும் சேரும் திருவேங்கடத்தானே, திணறா சார்ங்கத்துள் பாதம் சேர்வது அடியே நின்னாலோ. கூட்டமாக நின்ற 7 மாமரங்களையும் சுக்ரீவ மகாராஜருக்கு எம்பெருமான் சக்தியிலே தேவையில்லாத சந்தேகம் வந்த அந்த காலத்தில் அவருக்கு நம்பிக்கை பிறக்கும்படியாக எய்த ஒரு வில்லை உடையவனே, பொருந்தி நின்ற 2 மரங்களின் நடுவே போன ஜகத்துக்கு காரணமானவனே, கதிப்பு விஞ்சின மேகங்கள் என்று சொல்லும்படி யானைகள் சேர்ந்து வாழும் திருமலையிலே வாழ்பவனே, பெருமையுடைய ஸ்ரீ சார்ங்கத்தை உன் திருவிழை அடியேன் சேர்வது என்னால் என்று வருத்தத்தின் மிகுதியை ஒவ்வொருவரையும் வெளியிடுகிறார். 6ஆம் பாசுரம். மிகுந்த நாணத்தையுடைய சூரிகளும் அடிமை செய்யும் திருமலையிலே உன் திருவிழை கிட்டி நான் அடிமை செய்வது என்னால் என்கின்றார். என்னாலே நாம் மண்ணளந்த இணைத்தாமரைகள் காண்பதற்கு என்னால் நின்றும் இமையோர்கள் ஏத்தி இறஞ்சி இனமினமாய் மெய்நாமத்தால் வழிபாடு செய்யும் திருவேங்கடத்தானே, மீந்தான் ஏதி என்னால் உன் அடிக்கண் அடியேன் மேவுவதே. எல்லா லோகங்களையும் அளந்த திருவடி தாமரைகள் 2ஐயும் நாம் காண்பதற்கு எந்த நாளை உடையோம் என்று சூரிகள் எல்லா காலத்திலும் நின்று இப்படி சொல்லி சுதித்து வணங்கி கூட்டம் கூட்டமாக சரீரம் வாக்கு மற்றும் மனதாலே அடிமை செய்யும்படியான திருவேங்கடமுடையானே, உனக்கே ஆட்பட்டவனான நான் உண்மையாக கிட்டி உன் திருவள்ளிலே பொருந்துவது என்னால். 7ஆம் பாசுரம். எல்லோருக்கும் ஆனந்தத்தை கொடுக்கும் உன்னை அனுபவிக்கும் எந்த சாதனத்தையும் அனுஷ்டிக்காமல் இருந்தும் அனுஷ்டித்து பழங்காலம் தாழ்த்தி கிடப்பதைப் போல என்னால் பொறுக்கமிடுவதில்லை. அடியேன் மேவி அமர்கின்ற அமுதே இமையோர் அதிபதியே, கொடியாடு புல் உடையானே கோலக்கனிவாய் பெருமானே, செடியா வினைகள் தீர மருந்தே திருவேங்கடத்தெம்பெருமானே, நொடியார் பொழுதும் முன்பாதம் காண நோலாதாற்றானே. இயற்கையான அடிமைத்தனத்தையுடைய நான் உன்னை கிட்டி நிரந்தர அனுபவம் பண்ணும்படியான அமுதமே, நித்திய சூரிகளுக்கு தலைவனே, அடியார்களின் விரோதிகளை அழிப்பவனான பெரிய திருவுடைய குடியாக கொண்டவனே, அழகிய கனிந்த பழத்தை போன்ற சிவந்த திருவதரத்தை உடையவனே, செடிபோல் செறிந்த பாவங்களை தீர்க்கும் மருந்தே, திருவேங்கடத்தில் இருக்கும் என் சுவாமியே, எந்த நோன்பை நோக்காமல் இருந்தும் உன்னை அடையாமல் இருக்கும் ஒரு நொடி பொழுதை கூட என்னால் தாங்க முடியவில்லை. 8ஆம் பாசுரம். தங்களை ஈஸ்வரர்களாக நினைப்பவர்களும் நன்றாக வணங்கும்படி சுலபனாய் நிற்கின்ற நீ கிருஷ்ணனாய் வந்ததைப் போல என் பக்கம் வர வேண்டும். நோலாதாற்றேன் உன் பாதம் காணவென்று நுண்ணுணர்பின் நீலார் கண்டத்தம் ஆனும் நிறை நான் முகனும் இந்திரனும் சேலாய் கண்ணார் பலர் சூழ திருவேங்கடத்தானே, மாலாய் மழைக்கு அடியேன்பால் வந்தாய் போல் வாராயோ. உன் திருவடிகளை காண்பதற்கு எந்த சாதனத்தையும் அனுஷ்டியாதிருந்தும் பொறுக்கமிடுவலை என்று சொல்லி எல்லாமறிந்த நுணுக்கமான ஞானமுடைய கருத்திருக்கும் கழுத்துடையவனான ஜகத்துக்கும் தலைவனான ருத்ரனும் அவனுக்கு தந்தையாய் நிறைந்த ஞானத்தையுடைய பிரம்மாவும் 3 லோகங்களுக்கும் தலைவனான இந்திரனும் இளம் மீன்களைப் போன்ற கண்களையுடைய பார்வதி சரஸ்வதி இந்திராணி போன்ற பெண்களும் சூழ ஆசையுடன் வந்து வணங்கும் திருவேங்கடத்தானே, கரிய நிறத்தையுடைய கிருஷ்ணனாய் எல்லோரையும் மயக்கி வந்தார் போல அடியேன் பக்கம் நீ வர வேண்டும். 9ஆம் பாசுரம். மிகவும் இனிமையான மற்றும் அழகான உன் திருவடிகளை ஒரு க்ஷணமும் பிரிய மாட்டேன். வந்தாய் போலே வாராதாய் போல் வருவானே, செந்தாமரை கண் செங்கனிவாய் நாற்றோள முதே என் உயிரே, சிந்தாமணிகள் பகலலை பகல் செய்
திருவேங்கடத்தானே. அந்தோ அடியேன் உன் பாதம் அகலகில்லே நிறையுமே. உன்னை விரும்பாதவர்கள் விஷயத்தில் வருவதைப் போல இருந்து வாராமல் இருப்பாய். அடியார் விஷயத்தில் வருவதற்கு வாய்ப்பில்லை என்று நினைத்திருக்கும் போது அவர்கள் ஆசைப்படி அனுபவத்தை கொடுக்க வருவாய். சிவந்த தாமரை போல அழகாயிருக்கும் திருக்கண்களையும் சிவந்த கனி போல இனிமையாயிருக்கும் திருவதரங்களையும் அடியார்களை எடுத்துணைக்கும் 4 திருத்தோள்களையும் உடையவனே, அடியார்க்கு அமுதம் போன்று இருக்கும் நிலையை எனக்கு காட்டி கொடுத்து எனக்கு உயிராய் இருப்பவனே, நினைத்ததெல்லாம் கொடுக்கக்கூடிய விலையுயர்ந்த ரத்னங்களுடைய ஒளியானது இரவை பகலாக்கும் திருமலையில் வாழ்பவனே, உன் திருவடிகளை அடியேன் சிறிதும் அகலமுடையானவனாக இருக்கின்றேன். 10ஆம் பாசுரம். புருஷாகாரமான பிராட்டியையும் குணங்களையுடைய உன் திருவடிகளை வேறு புகழில்லாதவனாக அடைந்தேன் என்று முறையாக சரணாகதியை பண்ணுகின்றார். அகலகில்லே நிறையும் என்று அலர்மேல் மங்கை உரைமார்பா, நிகரில் புகழாய் உலகம் ஒன்றுடையாய் என்னை ஆழ்வானே. நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழ் ஒன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. நொடிப்பொழுதும் அகலமாட்டேன் என்று அலர்மேல் மங்கத்தாயார் நிரந்தரமாக வாழும் திருமார்பை உடையவனே, ஒப்பில்லாத எல்லையில்லாத வாத்சல்யத்தை உடையவனே, 3 விதமான சேதனர்கள் மற்றும் அசேதன பொருள்களையும் சொத்தாக கொண்டிருக்கும் சுவாமித்துவத்தை உடையவனே, என்னையும் அடிமை கொள்ளும் சௌல்சீல்யத்தை உடையவனே, ஒப்பில்லாத கைங்கரிய நிஷ்டரான அமரரும் குணானுபவ நிஷ்டரான முனிவர்களுமான கூட்டங்கள் விரும்பி வாழும் திருமலையிலே இருக்கும் சௌல்யப்பத்தை உடையவனே, வேறு புகழ் ஒன்றும் இல்லாத அடியேன் உன்னுடைய திருவடிகளின் கீழ் ஸ்திரமாக அமர்ந்து விட்டேன். 11ஆம் பாசுரம். இத்திருவாய்மொழியை பற்றியவர்கள் பரமபதத்திலே பெருமையுடன் நிரந்தரமாக விளாவுவார்கள் என்று பலனை அருளி செய்கிறார். அடிக்கீழ் அமர்ந்த புகுந்த அடியீர் வாழ்மீன் என்றென்றருள் கொடுக்கும் படிக்கீழ் இல்லா பெருமானை பழன குருகூர் சடகோபன் முடிப்பான் சொன்ன 1000 திருவேங்கடத்துக்கு இவை 10 பிடித்தார் வீற்றிருந்து பெரிய வானுள் நிலாவுவாரே. அடியார்களே, நம்முடைய திருவடிகளின் கீழே சிரமாக புகுந்து நிரந்தரமான அனுபவத்தை பண்ணுங்கள் என்று தன் கிருபையை கொடுக்கும் நிலைக்கு ஒப்பில்லாத சர்வேஸ்வரனை குறித்து குளிர்ச்சியான நீர்நிலங்களுடைய திருநகரைக்கு தலைவனான நம்மாழ்வார் தம்முடைய காரியங்களை முடித்து கொள்வதற்காக அருளி செய்த 1000 பாசுரங்களிலும் வைத்துக்கொண்டு திருமலைக்கு என்று ஏற்பட்ட இந்த 10 பாசுரங்களை அர்த்தத்துடன் பிடித்து கொண்டவர்கள் மிகவும் பெருமை வாய்ந்த பரமபதத்தில் பெருமையுடன் வீற்றிருந்து நிரந்தர அனுபவத்துடன் வாழ்வார்கள். இன்னைக்கு 22வது பாசுரம். அங்கன்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலைப்பெய்தோம் கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிறிலே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல அங்கன் 2 கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோரெம்பாவாய். அங்கன்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலைப்பெழுதோம் கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிறிதிலே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கன் 2 கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் சாபம் இழிந்தேலோரெம்பாவாய். சிற்றஞ்சிறுகாலே வந்து உன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் புல்கேலாய் பெற்றம்மே துண்ணும் குலத்தில் பிறந்து குற்றேவல் எங்களை கொல்லாமல் போகாது இட்டை பறை கொள்வார் அன்று கான் கோவிந்தா
எற்றைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே யாமோ உமக்கே நாம் செய்வோம் மற்றினங்காமங்கள் மாற்றேலோரெம்பாவாய் சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொல்கேலாய் பெற்றம்மே துண்ணும் குளத்தல் பிறந்த குற்றே பலங்களை கொல்லாமல் போகாது இற்றை பறை கொள்வார் என்று கான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே யாமோ உமக்கே நாம் செய்வோம் மற்றினங்காமங்கள் மாற்றேலோரெம்பாவாய் வங்கக்கடல் கடந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்துச் சேரழையாற்றின்றே அங்கப்பறை கொண்டவாற்றை அனுபதுமை பைங்கமலர் தந்தறியால் பட்டர் விரான் கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கு பரிசுரைப்பார் இரண்டும் ஆழ்வரை தோல் செங்கல் திருமுகத்துச் செல்வத் திருமாலால் இங்கும் திருவருள் பெற்ற இன்புருவரெம்பாவாய் வங்கக்கடல் கடந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்துச் சேரழையாற்றின்றே அங்கப்பறை கொண்டவாற்றை அனுபதுமை பைங்கமலர் தந்தறியால் பட்டர் விரான் கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கு வருகலைப்பார் இரண்டும் மால்வரை தோல் செங்கல் திருமுகத்துச் செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்ற இன்புருவரெம்பாவாய் திருபாடி போரத்து ஜெகத்துதைத்தாள் வாழியே திருப்பாவை 30 செப்பினால் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பின் பிள்ளை வாழியே பெரும்புதூர் மாமுனிக்க பின்னானால் வாழியே 143 ரைத்தாள் வாழியே உயரரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே மறுவாரம் திருவள்ளி வளநாடு வாழியே வன்புதுவை நகர்கோதை மலர் பதங்கள் வாழியே வாழிய ராமானுஜம் பிள்ளான் வாழ வாழிய மாரங்கநகர் வாழ வாழிய பந்து பூல் வேதாந்த தேசிகனே இன்னும் ஒரு நூற்றாண்டிரும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட நின்றோல் மணிவண்ணா உன் சேபடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிறவின்றி 1000 பல்லாண்டு வடிவாய் நின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைபோர் புக்கு முழங்கும் அப்பான்யதன்யமும் பல்லாண்டு ஸ்ரீயகாந்தாய கல்யாண நிதேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் ஸ்ரீயகாந்தாய கல்யாண நிதேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் ஸ்ரீயகாந்தாய கல்யாண நிதேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மனே சக்கரவர்த்தி தனூர்ஜாய சர்வபௌமாய மங்களம் ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயாம் பதயே நமः வேத வேதாந்த வேத்யாய மேகஷாமளமூர்த்தயே பும்சாம் மோகனரூபாய புண்ணியஸ்லோகாய மங்களம் மங்களம் பகவான் விஷ்ணு மங்களம் கருடத்வஜ மங்களம் புண்டரீகாக்ஷ மங்களாய தனோஹரி ஆபதாமஹத்தாரம் தாதாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யஹம் ஆபதாமஹத்தாரம் தாதாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யஹம் ஆபதாமஹத்தாரம் தாதாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யஹம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாமவரானனே ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாமவரானனே ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே
सहस्रनाम तत्तुल्यं रामनाम वरानने वनमाली गदीसांगी संगी सक्री सनंदहि श्रीमन्नारायणो विष्णु वासुदेवो विरक्षतो वनमाली गदीसांगी संगी सक्री सनंदहि श्रीमन्नारायणो विष्णु वासुदेवो विरक्षतो वनमाली गदीसांगी संगी सक्री सनंदहि श्रीमन्नारायणो विष्णु वासुदेवो विरक्षतो वज्रणहाय विद्महे दीक्षांश्राय धीमहि तन्नो नरसिंह प्रचोदयात् उग्रं वीरं महाविष्णुं ज्वलन्तं सर्वतोमुखं नरसिंहं भीषणं भद्रं मत्तमत्तनमाम्यहं धनुर्धराय विद्महे महाज्वालाय धीमहि तन्नो शक्रः प्रचोदयात् पक्षिराजाय विद्महे स्वर्णवक्षाय धीमहि तन्नो गरुडः प्रचोदयात् तत्पुरुषाय विद्महे वायुपुत्राय धीमहि तन्नो मारुतिः प्रचोदयात् आञ्जनेयं मदिपाटलाननं काञ्चनात्रिगमनीयविग्रहं पारिजातस्तरमूलवासिनं पापयामि पवमाननन्दनं यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र हितमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमदराक्षसान्तकं मनोजपं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वादात्मजं वानरयूतमुख्यं श्रीरामदूतं शिरसां नमामि महादेवेश विद्महे विष्णुपत्नीश धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् ओम ऐश्वर्यलक्ष्मी नमः ओम आदिलक्ष्मी नमः ओम धान्यलक्ष्मी नमः ओम धैर्यलक्ष्मी नमः ओम गजलक्ष्मी नमः ओम संतानलक्ष्मी नमः ओम विजयलक्ष्मी नमः ओम विद्यालक्ष्मी नमः ओम धनलक्ष्मी नमः ओम महालक्ष्मी नमः ओम ओम श्रीं ह्रीं श्रीं कमले कमलालये प्रसीद प्रसीद सकल सौभाग्यं देहि देहि ओम श्रीं ह्रीं श्रीं ओम महालक्ष्मी नमः तनुर्धराय विद्महे सर्वसिद्धेश धीमहि तन्नो दरा प्रचोदयात् धनं तरुं कल्वितरुं अरुणालं तளர்வரியாமணம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே ஆடும் மயிலாய் உருவெடுத்தென்றறிவந்தருத்தால் நாடி அர்ச்சித்த நாயகியாய நின் நாமங்களை பாடி உருகி பரவசமாக மப்பாங்கருள்வாய் காடடவே புல் சூழ் மயிலாபுரி கற்பகமே நாராயண 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 நாராயண
நாராயண நாராயண சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். வெங்கடமுனிகரான திருவழிகளை அகலாது நம்ம எல்லோரும் பிடித்து கொண்டு அவனுடைய திருவழிகளை எந்நாளும் சேவித்து அருள வேண்டும்.